Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம plant anatomy chapterல phloem பார்க்கலாம். Phloem அப்படிங்கிறது food conducting complex tissue. Phloem அந்த pronunciation பாருங்க F phloem னு வரும். Food first letter அந்த pronunciation food phloem ஞாபகம் வச்சுங்க. Phloem is a complex tissue which helps in food conduction. மறந்துடக்கூடாது. term இந்த phloemங்கிற term நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா நகேலி இந்த இயர் 1858ல. There are 4 types கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. முதல்ல எங்கே இருந்து ஃபார்ம் ஆணுச்சு அதை பேஸ் பண்ணி பிரைமரி ஃப்ளோயம் செகண்டரி ஃப்ளோயம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிரைமரி ஃப்ளோயம் எங்கே இருந்து ஃபார்ம் ஆணுச்சு? ப்ரோகேம்பியத்துலேருந்து ஃபார்ம் ஆணுச்சு. ப்ரோகேம்பியம் இஸ் அ பார்ட் ஆஃப் எப்பிக்கல் மெரிஸ்டம். ஷூட் எபெக்ஸில் இருக்கக்கூடிய எப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்கு இல்லையா, ரூட் அண்ட் ஷூட்டில் இருக்கக்கூடிய எப்பிக்கல் மெரிஸ்டத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது தான் இந்த ப்ரோகேம்பியம். ப்ரோகேம்பியம்லேருந்து ஃபார்ம் ஆகிற ஃப்ளோயத்தை பிரைமரி ஃப்ளோயம் அப்படிம்போம். வாஸ்குலர் கேம்பியம்ங்கிறது எப்போ ஆக்டிவேட் ஆகும்? செகண்டரி க்ரோத் அப்போ வாஸ்குலர் கேம்பியத்துலேருந்து ஃபார்ம் ஆகிற ஃப்ளோயத்தை செகண்டரி ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு புரோட்டோஃப்ளோயம் மெட்டாஃப்ளோயம் எப்போ ஃபார்ம் ஆணுச்சு? ஏர்லி ஃபார்ம்டு ஃப்ளோயத்தை புரோட்டோஃப்ளோயம்னு சொல்லுவாங்க, லேட்டர் ஃபார்ம்டு ஃப்ளோயத்தை மெட்டாஃப்ளோயம்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து ஃபார்ம் ஆணுச்சுன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி ஃப்ளோயம்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்போ ஃபார்ம் ஆணுச்சுன்னா ப்ரோட்டோ அண்ட் மெட்டாஃப்ளோயம்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ப்ரோட்டோஃப்ளோயம் இயர்லி ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு, மெட்டாஃப்ளோயம் லேட்டர் ஃபார்ம்டு. இந்த இயர்லி ஃபார்ம்டு ப்ரோட்டோஃப்ளோயம் வந்து ஷார்ட் லிவ்டுனா சீக்கிரமே அது அழிஞ்சிரும், கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்கும். ஏன் இது ஷார்ட் லிவ்னா லேட்டர் ஃபார்ம்டு மெட்டாஃப்ளோயம் போய் புரோட்டோஃப்ளோயத்தை க்ரஷ் பண்ணிடும், நசுக்கிடும். அதனால் புரோட்டோஃப்ளோயம் ரொம்ப நாள் உயிரோட இருக்காது. நெக்ஸ்ட் ஃப்ளோயம் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஷ்யூ விச் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல். ஒரு டைப் ஆஃப் செல்லுக்கு மேலே ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூனா டிஷ்யூ விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல். இங்கே மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல் சேர்ந்து ஃப்ளோயத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஓகே, அப்படி என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது? 4 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஃப்ளோயம் அப்படின்னாலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஜைலம்னா டிவி பார்க்குறோன்னு சொன்னோமா, அந்த மாதிரி ஃப்ளோயம்னா சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க. எஸ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சீவ் எலிமெண்ட்ஸ் கம்பேனியன் செல்ஸ். அதர் தென் தட் ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் காமனான ஒரு நேம் தான். ஜைலம் பேரண்ட் கைமா ஜைலத்தில் இருக்குன்னா ஃப்ளோயத்தில் ஃப்ளோயம் பேரண்ட் கைமா இருக்குது. ஜைலம் ஃபைபர் ஜைலமில் இருக்குன்னா ஃப்ளோயத்தில் ஃப்ளோயம் ஃபைபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தான் ஃப்ளோயம் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் சீவ் எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சீவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சீவ் செல்ஸ், சீவ் டியூப்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சீவ் செல்ஸ் பார்க்கலாம் அண்ட் தென் சீவ் டியூப்ஸ் பார்க்கலாம். சீவ் செல்ஸ் அப்படிங்கிறது பிரைமரி டைப் ஆஃப் கண்டக்டிங் எலிமெண்ட். அப்போ கண்டக்டிங் எலிமெண்ட்டில் முதல்ல ஃபார்ம் ஆனது, இந்த எவல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது சீவ் செல்ஸாக தான் இருக்கும். அதனால தான் அது வந்து பிரைமரி டைப் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சீவ் செல்ஸ் எந்தெந்த டைப் ஆஃப் பிளான்ஸில் இருக்குது அப்படின்னா ஜிம்னோஸ்பம் அண்ட் டெரிடோஃபைட்ஸில் தான் இருக்குது. இது கொஷினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம்னோஸ்பம் அண்ட் டெரிடோஃபைட்ஸில் சீவ் செல்ஸ் இருக்குது. அண்ட் தென் சீவ் ஏரியாஸ், சீவ் செல்ஸ் இருக்குது. சீவ் செல்ஸ் எப்படி ஃபுட்டை கண்டக்ஷன் பண்ணும் அப்படின்னா சீவ் செல்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சீவ் செல்ஸோட லேட்ரல் சைடில் இதுதான் லேட்ரல் வால். இந்த லேட்ரல் வாலில் சீவ் ஏரியாஸ் இருக்குது. சீவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குட்டி குட்டி ஓட்டைகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஓட்டை வழியாக தான் ஃபுட் கண்டக்ஷன் நடக்க போகுது. சீவ் ஏரியாஸ் ஆன் லேட்ரல் வால்ஸ் ஒன்லி. லேட்ரல் வால்ஸில் மட்டும்தான் இருக்கும். எண்ட் வால்ங்கிறது மேலேயும் கீழே இருக்கிறது, லேட்ரல் வால்ங்கிறது சைடில் இருக்கிறது. ஸோ சைடில் இருக்க லேட்ரல் வாலில் மட்டும் சீவ் ஏரியா இருக்குது. அந்த சீவ் ஏரியாஸ் தான் கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தே டு நாட் அசோசியேட்டட் வித் கம்பேனியன் செல்ஸ். ஏன்னா கம்பேனியன் செல்ஸ் இங்கே இல்லை. ஜிம்னோஸ்பம் டெரிடோஃபைட்ஸில் கம்பேனியன் செல்ஸ் கிடையாது. சீவ் செல்ஸ் ஆர் நாட் அசோசியேட்டட் வித் கம்பேனியன் செல்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் தான். தே டு நாட் அசோசியேட்டட் வித் கம்பேனியன் செல்ஸ். இப்போ நம்ம சீவ் டியூப்ஸ் பார்க்கலாம். சீவ் டியூப் அதை பொறுத்த வரைக்கும் தே ஆர் லாங் டியூப் லைக் கண்டக்டிங் எலிமெண்ட். சீவ் டியூப் சீவ் செல் ரெண்டுமே கண்டக்டிங் எலிமெண்ட் தான். formed from series of sieve tube elements. ஸோ sieve tube elements எப்படி இருக்குன்னா சீரீஸ்னால் தொடர்ச்சியாக ஒன்று மேலே அடுக்கி வச்ச மாதிரி ஒரு வெர்டிக்கல் டியூபை ஃபார்ம் பண்ணுது. அரேஞ்ச்டு ஒன் above the other to form a vertical tube. இதில் தான் ஃபுட் கண்டக்ஷன் நடக்க போகுது. இதில் இருக்கக்கூடிய எண்டு வாலில் நிறைய போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு சல்லடை மாதிரி தெரியும். சல்லடையை தான் இங்கிலீஷில் சீவ் அப்படிம்பாங்க. கரெக்டாக எண்டு வாலில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் சீவ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. nacreous thickening on their lateral wall is seen. nacreous thickening lateral wall இருக்கும்.
நெக்ஸ்ட் இன் மெச்சூர் சீவ் டியூப் இப்போ மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அதில் நியூக்ளியஸ் இருக்காது. யங் சீவ் டியூப்பில் நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் சீவ் டியூப்பை நம்ம டெட்டுன்னு சொல்ல முடியாது. லைக் ஹியூமன் பீயிங்கில் ஆர்பிசி எப்படி ஃபார்ம் ஆகும்போது நியூக்ளியஸ் இருக்குது, லேட்ரான் நியூக்ளியஸ் இல்லாமல் ஆயிடுது, அதே மாதிரி தான் இங்கே சீவ் டியூப் ஃபார்ம் ஆகும்போது நியூக்ளியஸ் இருந்துச்சு, லேட்ரான் மெச்சூர் ஆகும்போது நியூக்ளியஸ் இல்லாமல் போயிடுச்சு. சம்டைம்ஸ் எக்ஸாமில் கேட்கலாம், ஹியூமன் பீயிங்கில் ஆர்பிசி மாதிரி பிளான்ட்டில் ஈக்குவலான செல் எதுனா சீவ் டியூப் சொல்லணும். நெக்ஸ்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட் வந்து ஒரு லைனிங் லேயரை ஃபார்ம் பண்ணுது, அது வழியாக தான் கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட் நடக்குது. ஸ்பெஷல் ப்ரோட்டீன், இதில் பி ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, இங்கே பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ளோயம், அதை ஸ்லைம் பாடின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பெஷல் ப்ரோட்டீனுக்கு, அது இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் சீவ் போர்ஸ் ஆர் பிளாக்டு. மெச்சூர் சீவ் டியூப்பில் சீவ் போர்ஸ் வந்து கேலோஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் காம்பனண்ட்டால் பிளாக் ஆகிருக்கும். அதனால் அந்த கேலோஸ் ப்ளக் அப்படிங்கிறோம், ப்ளக்னாலே அடைச்சி வச்ச மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த சீவ் டியூப்ஸ் வந்து ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் தான் இருக்கும், ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் டெரிடோஃபைட்டில் இருக்காது. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆஞ்சியோஸ்பர்ம். இப்போ இதோட டயக்ராம் வரைகிறோன்னா சீவ் டியூப் பார்க்குறதுக்கு இப்படி இங்கே எண்ட் பிளேட் இருக்குது, இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி போர்ஸ் இருக்கும், இதை தான் நம்ம வந்து சீவ் பிளேட் அப்படிங்கிறோம், சீவ் பிளேட் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இங்கேயும் சீவ் பிளேட் இருக்குது, இதுவும் சீவ் பிளேட் தான். நடுவில் லைனிங் லேயர், சைட்டோபிளாஸ்மிக் லைனிங் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சைட்டோபிளாஸ்மிக் லைனிங் லேயரில் இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரோட்டீன், இந்த ஸ்பெஷல் ப்ரோட்டீனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்லைம் பாடி ஆர் பி ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சீவ் டியூப். இந்த சீவ் டியூப் மெச்சூர் ஆகும்போது, இப்போது இந்த சீவ் டியூபோட ஒரு விஷயம் இன்னொன்று பார்க்கணும். சீவ் டியூபோட எப்போவுமே ஒரு கம்பேனியன் செல், இலாங்கேட்டட் கம்பேனியன் செல்ஸ் அப்படியே லேட்ரல் வாலில் அதோட கனெக்டடாக இருக்கும். இந்த கம்பேனியன் செல்லில் நியூக்ளியஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை ஏன் கம்பேனியன் செல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பேனியன் செல் தான் சீவ் டியூப்க்கு கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா சீவ் டியூப்பில் நியூக்ளியஸ் கிடையாது, கம்பேனியன் செல்லில் இருக்க நியூக்ளியஸ் தான் சீவ் டியூப்பை கண்ட்ரோல் பண்ணும். சீவ் டியூபும் கம்பேனியன் செல்லும் லேட்ரல் வாலில் இருக்க பிட்ஸ் வழியாக கனெக்டடாக இருக்கும். இப்போது அனதர் சீவ் டியூப் இப்போ நம்ம வரையலாம். இந்த செகண்ட் சீவ் டியூப்பில் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் காமிக்கிறதுக்காக வரைகிறோம். இந்த சீவ் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சேம் சைட்டோபிளாஸ்மிக் லைனிங் இருக்குது, ஒவ்வொரு சீவ் டியூப் கூடயும் ஒரு கம்பேனியன் செல் கனெக்டடாக இருக்குது. இந்த மாதிரி கம்பேனியன் செல்ஸ் இலாங்கேட்டட் ஸ்பெஷலைஸ்ட் பேரன்கைமா செல்லாக இருக்குது. இதில் இந்த எண்ட் வாலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சீவ் போர்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த சீவ் போர்ஸை பிளாக் பண்ண மாதிரி கேலோஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். கேலோஸ் இதை வந்து மெச்சூர் சீவ் டியூப்பில் இந்த கேலோஸ் இருக்குது சொல்கிறோம். இதைத்தான் நம்ம கேலோஸ் ப்ளக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சீவ் டியூபோட ஒரு கம்பேனியன் செல், சீவ் டியூபோட ஒரு கம்பேனியன் செல்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. இதில் ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர் எல்லாமே டுகெதராக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளோயம். கம்பேனியன் செல்ஸை பொறுத்த வரைக்கும் சீவ் டியூபோட எப்போவுமே அசோசியேட்டடாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கம்பேனியன்னாலே துணை நிற்கிறதுன்னு தானே அர்த்தம். எங்கே சீவ் டியூப் இருந்தாலும் அதோட கம்பேனியன் செல்ஸ் இருக்கும். இது வந்து இலாங்கேட்டட் ஸ்பெஷலைஸ்டு பேரன்கைமா செல்ஸ் இலாங்கேட்டடாக இருக்குது. சீவ் டியூபோட நீளத்துக்கு அது எக்ஸ்டெண்டடாக இருக்குது. ஸ்பெஷலைஸ்ட் ஏன்னா இது வந்து நார்மலாக பேரன்கைமா செல்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் தான், பட் இந்த ஸ்பெஷலைஸ்டு செல் கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுனால இது ஸ்பெஷலைஸ்ட். பேரன்கைமா அப்படின்னு வந்துட்டாலே தே ஹேவ் தின் செல் வால், சைட்டோபிளாசம் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், எல்லா காமன் கேரக்டரும் இங்கே வந்துடும். சைட்டோபிளாசம் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் திஸ் இஸ் லிவிங் செல். நெக்ஸ்ட் கனெக்டட் டு சீவ் டியூப் பை பிட்ஸ் இன் த லேட்ரல் வாலில் இருக்கக்கூடிய பிட்ஸ் மூலியமாக இது சீவ் டியூபோட கனெக்டடாக இருக்கும். அப்போ தான் அதுக்கு வந்து சீவ் டியூபை கண்ட்ரோல் பண்ண முடியும். கம்பேனியன் செல்லில் இருக்க நியூக்ளியஸ் தான் சீவ் டியூபை கண்ட்ரோல் பண்ண போகுது ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியலுக்கு. ஏன்னா மெச்சூர் சீவ் டியூப்பில் நியூக்ளியஸ் கிடையாது. இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் ப்ரெஷர் கிரேடியன்ட். வாட் இஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட்? எப்போவுமே மெட்டீரியல்ஸ் மூவ் ஃப்ரம் பாசிட்டிவ் ப்ரெஷர் டு நெகட்டிவ் ப்ரெஷர். அப்போது இங்கே ஃபுட் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் போகும்போது அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்னாலே ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்கிறது தான் கிரேடியன்ட் அப்படிம்போம். கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், அதானே கிரேடுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், அந்த டிஃப்ரென்ஷியேட்டை காமிக்கிறது. இங்கே ப்ரெஷர் கிரேடியன்ட்டுங்கிறது ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ். ஒரு இடத்துல ஜாஸ்தி இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு இடத்துல நெகட்டிவாக இருக்குது. அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு
கம்பேனியன் செல் தான் சீவ் டியூப்க்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஃபுட் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட்லேருந்து நெகட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட்டுக்கு மூவ் ஆகி போகும், ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் present in angiosperm and absent in gymnosperm and pteridophyte. Gymnosperm pteridophyteல இது absent, ஞாபகம் வச்சுக்கணும். It helps in conduction of food. ஏன்னா இது எப்போவுமே சீவ் டியூபோட அசோசியேட்டடாக இருக்கிறதுனால சீவ் டியூப் ஃபுட் கண்டக்ஷனுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. Phloem parenchyma. Phloem parenchyma parenchyma cells associated with phloem is called phloem parenchyma. Phloem parenchyma is the living cell. That means cytoplasm and prominent nucleus ரெண்டும் இருக்கு. cytoplasm nucleus இருந்தா அது living cell தான். And cell wall is made up of cellulose. ஏன்னா இது ஒரு parenchyma. It stores starch, fat. காமனா starch and fat எல்லா parenchymaவும் ஸ்டோர் பண்ணும். Some plantsல sometimes tannin and resinனையும் இந்த phloem parenchyma ஸ்டோர் பண்ணும். பிரைமரி ஃப்ளோயத்தில் ஆக்சியல் பேரன்கைமா மட்டும் இருக்கும். ஸ்டெம்மோட லாங்கிடியூடினல் ஆக்சிஸில் இருக்கிறது ஆக்சியல் பேரன்கைமா. செகண்டரி ஃப்ளோயத்தில் போத் ஆக்சியல் பேரன்கைமா ஸ்டெம்மோட ஆக்சிஸ்க்கு இருக்கிறது அண்ட் ரே பேரன்கைமா ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிறது. ரெண்டுமே செகண்டரி ஃப்ளோயத்தில் இருக்கும். பிரைமரி ஃப்ளோயம்ங்கிறது ப்ரோகேம்பியத்துலேருந்து வருது. செகண்டரி ஃப்ளோயம் அப்படிங்கிறது வாஸ்குலர் கேம்பியத்துலேருந்து செகண்டரி க்ரோத் அப்போ வருது. ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எந்த ஒரு எலிமெண்ட்ஸை பார்த்தாலும் நம்ம ஆஞ்சியோஸ்பர்மில் இருக்குது, டெரிடோஃபைட் ஜிம்னோஸ்பர்மில் இல்லை, டெரிடோஃபைட் ஜிம்னோஸ்பர்மில் இருக்குது, ஆஞ்சியோஸ்பர்மில் இல்லை, அப்படி தான் சொல்லிட்டு வருவோம். பட் இங்கே பாருங்கள், டெரிடோஃபைட்ஸில் இருக்குது, ஜிம்னோஸ்பர்மில் இருக்குது. யார்? ஃப்ளோயம் பேரன்கைமா. டைகாட்ஸுங்கிறது ஆஞ்சியோஸ்பர்ம், அங்கேயும் இருக்குது. ஆனால் ஆப்சண்ட் இன் மோனோகாட்டும் ஆஞ்சியோஸ்பர்ம் தான், அதில் இல்லை. ஆஞ்சியோஸ்பர்மில் ஒரு பிரிவில் டைகாட்டில் இருக்காங்க, பட் மோனோகாட்டில் இல்லை. அதர் தென் தட் சிம்பிளாக சொல்லணும்னா மோனோகாட் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்மில் இருக்கக்கூடிய மோனோகாட்ஸில் ஃப்ளோயம் பேரன்கைமா கிடையாது. மீதி எல்லாத்துலேயுமே இருக்காங்க. டைகாட் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பர்ம் எல்லாத்துலேயும் இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோயம் ஃபைபர். ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா அசோசியேட்டட் வித் ஃப்ளோயம் இஸ் கால்ட் ஃப்ளோயம் ஃபைபர். ஃபைபர் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா, அதனால் அப்படி சொல்கிறாங்க. நேரோவாக இருக்கும், வெர்டிக்கலி இலாங்கேட்டட், நீளமான செல்லாக இருக்கும். ஸ்மால் லியூமன், குட்டி லியூமன் தான் இருக்கும், பிகாஸ் ஆஃப் திக் வால்டு. இந்த திக் வால்டு செகண்டரி வால் எதனால் வருது அப்படின்னா லிக்னின் அப்படிங்கிற காம்பனண்ட்னால வருது. அப்போ இது டெட் எலிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் 4 காம்பனண்ட் இருக்குது. சீவ் எலிமெண்ட்ஸ், கம்பேனியன் செல்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர். இந்த 4ல் ஃப்ளோயம் ஃபைபர் மட்டும்தான் கம்ப்ளீட்லி டெட் செல். இதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஸ்ட்ரென்தனிங் அண்ட் சப்போர்ட்டிங்காக, ஒரு பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரென்தனிங் அண்ட் சப்போர்ட்டிங்கை கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ளோயம் ஃபைபர் ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளோயம் ஃபைபரோட இன்னொரு பேர் வெரி இம்பார்ட்டன்ட், பாஸ்ட் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோயம் ஃபைபர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பாஸ்ட் ஃபைபர். இந்த சணல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃப்ளோயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.